நமாத்தி ரெடி ஆயிட்டியா? ஆமா, ஆ, எல்லாம் ரெடி. அட்லாஸ்ட் டே வந்துருச்சு. ஆ, டைமும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஆமா. என்ன கொஞ்சம் டல்லா இருக்க? ஒரு ஜோஷே இல்லையே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சென்னை விட்டு கிளம்பும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. என்னது? ஏம்மா இங்க இருக்கிற வரைக்கும் எங்கேயாவது ஊருக்கு போனோம்னு கதையை சொல்லிட்டு இப்ப கிளம்புற நேரத்துல வந்து சென்னை விட்டு கிளம்புறவா? அது நம்ம 20 டேஸ் எங்கேயுமே போனதில்ல. இந்த 20 டேஸ் போறோன்ற போது அது ஒரு மாதிரி இருக்கு. சரி, அது ஃப்ளைட் ஏறினா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அஜு, நீ ரெடியாம்மா? நான் ரெடிமா. காஸ்டியூம் பார்த்தல, ப்ளூ அண்ட் ப்ளூ மேட்சிங்கா ரெடி ஆயிட்டேன். அவ்வளோதான். சூப்பர். கிளம்புறோம், போறோம், என்ஜாய் பண்றோம். உங்களுக்கு ப்ளூ, எனக்கு மெரூனா? கரெக்ட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் எங்க பார்க்கலாம்? ஏர்போர்ட். கேப் வந்துருச்சு. வா உள்ள போலாமா? நம்ம செக்இன்லாம் போட்டாச்சு. இமிகிரேஷன் போயிடலாமா? சாமியெல்லாம் கும்பிட்டுக்கோ. என்ன ஜோ, ஏதாவது வாங்க போறியா? இல்லம்மா, இந்த ஐட்டம்லாம் வரும்போது வாங்க வேண்டியது. ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இங்கே நடமா, கொஞ்சம் நடக்கலாம். வாத்தி இன்னும் கீழே போகணும் போல. உள்ளேயே பார்லாம் கொண்டு வந்துட்டாங்கப்பா. நம்ம கேஎஃப்சியில் சிக்கன் சாப்பிட்றியா? வேணாம் வேணாம். ஆனா இந்த ஃபிங்கர் லிக்கிங் குட்னு போட்டிருக்கிறான் பாரு, அதை பார்த்தாலே ஒரே டெம்ப்டிங்கா இருக்குது. வாய் ஊறுதா? ஆனா வேண்டாமா. ஃப்ளைட்டில் சாப்பாடு தருவாங்க, அதை சாப்பிடுவோம். இங்கே பாரு பில்லு. ஒரு வடைக்கும் ஒரு தண்ணி பாட்டிலுக்கும். மக்களே, ஒரு வடை 300 ரூபா மக்களே. அதுல என்ன காமெடினா, 300 ரூபாய் வடை இவ்வளோ கேலரின்னு சொல்லி சைடில் போட்டிருக்காங்க. 90 கேலரியாம் 300 ரூபா வடை. அது மாதிரி எல்லாமே கேலரி போட்டிருக்கிறோம். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதாப்பா? வா சாப்பிடலாம். ஆக்சுவலாக சாப்பிட வேணாம்னு நினச்சோம், ஏன்னா ஃப்ளைட்லேயே மீல் இருக்குது. ஆனால் பார்த்தா 1/2 அன் ஹவர் டிலேன்ட்டாங்க. இவங்க 1/2 அன் ஹவர் சொன்னதே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சரி, பசிக்கும் கேஸ் ஃபார்ம் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஆர்டர் பண்ணிட்டோம். 90 கேலரியை ஏற்றுறோம். அஜோ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடம்மா. ஃப்ளைட்டில் உட்கார வச்சிட்டோம். ஃப்ளைட்டு டிலே. 12 o'clock மேலே பறப்போம்னு நினச்சோம். 12:05 தான் கிளம்ப போகுது. ஓகே, லேண்டிங்கில் பார்க்கலாம்.